ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி ஆச்சு ஒரு குட்டி கதை. இன்றைக்கி மாமன்னன் அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அவரை பற்றி என்னென்ன பண்ணாருன்ட்டு. அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்னென்னா, இந்த வேர்ல்டை ஃபுல்லாக வின் பண்ணி அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் எல்லா கண்ட்ரிக்கும் போய் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு எல்லா நாடையும் அவர் கஸ்டடிக்கு அவருக்கு கீழே கொண்டு வந்துட்டார். அப்படி இவருக்கு பின்னாடி எப்போ பாரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வார் போயிட்டே இருக்கும், சண்டைக்கு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, அவருக்கு பின்னாடி சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஹிர்கோனியான ஒரு நாட்டு மேலே படையெடுக்க போகிறாங்க, சண்டைக்கு போகிறார். அப்போ நிறைய போர் வீரர்கள், குதிரைப்படை, யானைப்படை, அந்த அம்பு, ஈட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள் நிறைய பேர் அவர் பின்னாடியே போகிறாங்க. சண்டைக்கு போகிறாங்க. ஹிர்கோனியா நாட்டு மேலே வாருக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் ஒரு நதி, ஒரு ரிவர் போகுது. நல்ல சலன்னு சுத்தமான வாட்டர். பார்த்த உடனே எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. போர் வீரர்கள், ராஜா அலெக்சாண்டருக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டு எல்லோரும் தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறாங்க. லெதர் பேக், இப்போ வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி முந்தி லெதர் பேக், எல்லோரும் லெதர் பேக்கில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போ போகும்போது சம்மர், வெயில் காலம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்களே, இப்போ மாதிரி ஃப்ளைட்டு ராக்கெட்லாம் அப்போ இல்லை. எல்லோரும் நடந்து போகணும், இல்லாட்டி குதிரையில் போகணும், இல்லாட்டி யானை மேலே போகணும். அப்படி போகும்போது சம்மர் டே வந்துருச்சு, வெயில் காலம் வந்துருச்சு. எல்லார்ட்ட வாட்டர் தீர்ந்து போச்சு, தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. ராஜாவுக்கும் தொண்டை எல்லாம் வரட்ட ஆரம்பிச்சிருச்சு. யார்? அலெக்சாண்டருக்கு நாக்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தாக எடுக்குது. எல்லா போர் வீரர்களுக்கும் தண்ணி தாக எடுக்குது. அப்போ ராஜா என்ன கேட்குறாரு, யார்கிட்டையாவது கொஞ்சம் தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஒரே ஒரு போர் வீரர் மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தார். இருக்கு ராஜா, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹெல்மெட்டில், அவரோட தலையில் போடுற ஹெல்மெட்டை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுக்குறாரு. உடனே அலெக்சாண்டர் கையில் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லார் கண்லேயும் அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆஹா, இந்த தண்ணி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் வாட்ரு தான், ஆனால் அந்த தண்ணி தாக எடுத்துச்சுன்னா, அது தண்ணி தாக எடுக்கும்போது தான் தெரியும் நமக்கு தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்றது. அப்போ தான் தெரியும். எல்லா கண்ணும் அப்படி பார்க்குது. உடனே ராஜாவுக்கு தண்ணியை குடிக்கவே முடியல. இந்தாங்க, நீங்கள் யாராவது குடிங்கப்பா அப்படிங்கிறார். உடனே ஒரு போர் வீரன் சொல்கிறார், இல்லை ராஜா, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னு. உடனே உங்கள் பிள்ளைகளுக்கு எதுக்குப்பா நான் தேவை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ராஜா, நாங்கள் செத்து போயிட்டாலும் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்குவீங்கல்ல, அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிங்கன்றார். இன்னொரு போர் வீரன் வரார். இல்லை ராஜா, நாங்கள் செத்து போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த நாட்டு மக்கள், இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வின் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அவங்கள கவனிக்கிற பொறுப்பு ராஜாவுக்கு தான் இருக்குது. நாட்டு மக்களை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு ராஜாவுக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும், நீங்களே தண்ணியை குடிங்க அப்படின்னு. ராஜா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இவ்வளோ பேரும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கீழே போட்டுறாரு. வேண்டாம், எனக்கு தண்ணி வேண்டாம், உங்களுக்கே இல்லாத தண்ணி எனக்கு எதுக்கு, நானும் உங்களை மாதிரி வரேன், நான் தண்ணி எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம குடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கீழே போட்டுறாரு. உடனே போர் வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் ராஜா மேலே ரொம்ப ரொம்ப அன்பு வந்துருச்சு. ஒரு ராஜா, ஒரு கிங்கு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவர் மக்களை பற்றி நினைக்கிறார். நம்ம மட்டும் தண்ணி குடித்தா பத்தாது, எல்லோரும் தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தண்ணி வேணும்னு நினச்சார் பார்த்தீங்களா? அதை நினச்சி சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி. ரொம்ப ராஜா மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு ராஜா நமக்கு கிடச்சிருக்காருன்னு. அவ்வளோ ஒரு நல்ல ராஜாவும் இருந்திருக்கிறாரு. யார்? அலெக்சாண்டர் ராஜா. சரியா? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன். சரியா?